Salut mes amis, j'espère que vous allez bien. Aujourd'hui sur French Academy Tamil, vous allez apprendre 50 phrases très utiles en français. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பிரெஞ்சு அகாடமி தமிழ் வீடியோவிலும் மேலும் 50 உரையாடல் வாக்கியங்களை கற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். இந்த உரையாடல் வாக்கியங்களை நீங்கள் வேலை செய்யும் பொழுதோ அல்லது ஓய்வு நேரத்தில் இருக்கும் பொழுதோ திரும்ப திரும்ப கேட்டு உங்களுடைய மனதில் பதிய வைத்துக் கொள்வதன் மூலம் உங்களுடைய உரையாடல்களின் பொழுது இதனை பயன்படுத்துவதற்கு உதவியாக இருக்கும். மேலும் ஃப்ரெஞ்ச் அகாடமி தமிழ் சேனலுக்கு நீங்கள் புதிதாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து அருகில் வரும் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். Vous êtes prêts? முதலாவதாக, நீ அழைத்தாய் என்று நான் அவருக்கு கூறுவேன். இதனை Je lui dirai que tu as appelé. Je lui dirai que tu as appelé. Je lui dirai que tu as appelé. இங்கு தீர் என்ற வினைச்சொல் எதிர்காலத்தில் நான் என்ற எழுவாயோடு je dirai என்று வரும். அடுத்து, உன்னுடைய குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கின்றார்கள் என்று கேட்பதற்கு combien de personnes est-ce qu'il y a dans ta famille? Combien de personnes est-ce qu'il y a dans ta famille? என்று கேட்கலாம். மூன்றாவதாக, நான் அவனை அண்மையில் பார்த்தேன் என்று கூறுவதற்கு Je l'ai vu récemment. Je l'ai vu récemment என்று கூற வேண்டும். அடுத்து, நான் சொன்ன பிறகு திருப்பி சொல்லு என்று சொல்வதற்கு Répète après moi. Répète après moi. அடுத்து, 7 மணிக்கு முன் வீடு திரும்பு என்று கூறுவதற்கு Rendre avant 7 heures. Rendre avant 7 heures. அடுத்து, என்னுடையதை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கூறுவதற்கு Prenez le mien. Prenez le mien என்று கூறலாம். அடுத்து, நான் தினமும் நேரத்தோடு படுக்கிறேன் என்று கூறுவதற்கு Je me couche tôt tous les jours. Je me couche tôt tous les jours. Je me couche tôt tous les jours. அடுத்து, பொய் சொல்லுவதை நிப்பாட்டுங்கள் என்று கூறுவதற்கு Arrêtez de mentir. Arrêtez de mentir. அடுத்து, உடுப்பு கடையில் சென்று உங்களிடம் பெரிய அளவு சைஸில் இருக்கின்றதா என்று கேட்பதற்கு Avez-vous une taille plus grande? Avez-vous une taille plus grande என்று கேட்கலாம். அடுத்து, நீங்கள் இதற்கு கொமிஷன் எடுக்கிறீர்களா என்று கேட்பதற்கு Prenez-vous une commission sur cela? Prenez-vous une commission sur cela? அடுத்து, நான் 3 வருடமாக பிரெஞ்சு மொழியை கற்கிறேன் என்று சொல்வதற்கு J'apprends le français depuis 3 ans. J'apprends le français depuis 3 ans. போன வருடத்தை போல என்று சொல்வதற்கு Comme l'année dernière. Comme l'année dernière. நிறைய மக்கள் இருக்கின்றார்கள் என்று கூறுவதற்கு Il y a trop de monde. Il y a trop de monde. அவள் நீண்ட காலமாக வேலை செய்வதில்லை என்று கூறுவதற்கு Elle ne travaille plus depuis longtemps. Elle ne travaille plus depuis longtemps. அடுத்து, யாரும் உங்களிடம் நீ எத்தனையாம் ஆண்டு பிறந்தாய் என்பதற்கு பதில் சொல்லும் பொழுது உதாரணமாக நான் 1998 ஆண்டு பிறந்தேன் என்று கூறுவதானால் Je suis né en
1998. Je suis né en 1998. இங்கு நீங்கள் ஆணாக இருந்தால் சேர்த்து எழுதக்கூடாது. நீங்கள் பெண்ணாக இருந்தால் NA சேர்த்து எழுத வேண்டும். அடுத்து நீ மிக களைப்பாக இருக்கிறாய், சத்தம் போடுவதை நிப்பாட்டு பார்ப்போம் என்று சொல்வோம் அல்லவா? இதற்கு tu es fatigant, arrête de faire du bruit. Tu es fatigant, arrête de faire du bruit. இந்த வேலை உனக்கு பிடித்திருக்கிறதா என்று கேட்பதற்கு ça te plaît ce travail? Ça te plaît ce travail? நான் வெள்ளிக்கிழமை அதை செய்வேன் என்று கூறுவதற்கு je le ferai vendredi. Je le ferai vendredi. அடுத்து உங்களுடைய தொடர்பு விவரங்களை எனக்கு அனுப்பியதற்கு நன்றி என்று கூறுவதற்கு merci de m'avoir envoyé vos coordonnées. Merci de m'avoir envoyé vos coordonnées. உன்னுடைய என்று சொல்வதற்கு tes coordonnées என்று சொல்ல வேண்டும். Merci de m'avoir envoyé tes coordonnées. coordonnées என்றால் ஒருவருடைய பெயர், முகவரி, தொலைபேசி இலக்கம் அடங்கிய அவருடைய தொடர்பு விவரங்கள். அடுத்து தயவு செய்து உன்னால் பாத்திரங்களை கழுவ முடியுமா என்று கேட்பதற்கு tu peux faire la vaisselle s'il te plaît. Tu peux faire la vaisselle s'il te plaît. 21வதாக உள்ளே என்ன இருக்கின்றது என்று கேட்பதற்கு qu'y a-t-il à l'intérieur? Qu'y a-t-il à l'intérieur? அடுத்து ஒருவர் ஒரு வேலையை நன்றாக செய்து முடிக்கும் பொழுது நீ நன்றாக இந்த வேலையை செய்தாய் என்று சொல்வதற்கு tu as fait du beau travail. T'as fait du beau travail என்று கூறலாம். நீங்கள் என்று கூறுவதாக இருந்தால் vous avez fait du beau travail. Vous avez fait du beau travail என்று கூறலாம். எனக்கு தெரியும் நீ திரும்பி வரப்போகிறாய் என்று je sais que tu vas revenir. Je sais que tu vas revenir. உன்னுடைய ஃபோன் மேசை மீது இருக்கிறது என்று கூறுவதற்கு ton portable est sur la table. Ton portable est sur la table. இந்த பயிற்சியை செய்வது மிகவும் இலகுவாக இருக்கும் என்று கூறுவதற்கு c'est facile de faire cet exercice. C'est facile de faire cet exercice. அடுத்து ஒருவருக்கு வழிகாட்டும் பொழுது உன்னுடைய இடது கை பக்கத்தில் ஒரு பேக்கரி இருக்கும் என்று கூறுவதற்கு il y a une boulangerie sur ta gauche. Il y a une boulangerie sur ta gauche. உன்னுடைய முகவரி என்ன என்று கேட்பதற்கு c'est quoi ton adresse? C'est quoi ton adresse? அடுத்து யாரும் கதைக்கும் பொழுது உங்களுக்கு புரியாவிட்டால் மெதுவாக தயவு செய்து சொல்லுங்கள் என்று கேட்கலாம். இதனை கேட்பதற்கு est-ce que vous pouvez parler plus lentement s'il vous plaît? Est-ce que vous pouvez parler plus lentement s'il vous plaît? என்று கேட்கலாம். அடுத்து நீங்கள் ஒரு நல்ல வாசனையை நுகரும் பொழுது என்ன இந்த வாசனை என்று கேட்போம் அல்லவா? இதனை qu'est-ce que c'est que cette odeur? Qu'est-ce que c'est que cette odeur?
இன்று இரவு நான் அதிகம் தூங்கவில்லை என்று கூறுவதற்கு Je n'ai pas beaucoup dormi cette nuit. J'ai pas beaucoup dormi cette nuit. அடுத்து நீ நாளை வேலை செய்கிறாயா என்று கேட்பதற்கு Travailles-tu demain? Travailles-tu demain? அடுத்து உன்னுடைய புதிய அயலவர்களை உனக்கு நன்றாக தெரியுமா என்று கேட்பதற்கு Tu connais bien tes nouveaux voisins? Tu connais bien tes nouveaux voisins? நீங்கள் தனி வீட்டில் வசிக்கிறீர்களா அல்லது அப்பார்ட்மெண்டில் வசிக்கிறீர்களா என்று கேட்பதானால் Vous habitez donc une maison ou donc un appartement? Vous habitez donc une maison ou donc un appartement? வார இறுதியில் ஒருவரிடமிருந்து விடைபெறும் பொழுது Passez une bonne fin de semaine என்று கூறலாம் அல்லது bon weekend என்று கூறலாம். வெள்ளிக்கிழமைகளில் சந்திக்கும் பொழுது ஒருவரிடம் இவ்வாறு கூறி விடைபெறலாம். அடுத்து நான் இங்கு கையெழுத்து இட வேண்டுமா என்று கேட்பதற்கு Dois-je signer ici? அல்லது Est-ce que je dois signer ici? Est-ce que je dois signer ici? நான் வேலை செய்து கொண்டு இருக்கின்றேன் என்று கூறுவதற்கு Je suis en train de travailler. Je suis en train de travailler. இப்பொழுது செய்து கொண்டிருக்கின்றேன் என்று ஒரு வாக்கியத்தை நிகழ்காலத்தில் கூறும் பொழுது Je suis en train de என்று பாவிக்க வேண்டும். உன்னை சுற்றிப்பார் என்று சொல்வதற்கு Regarde autour de toi. Regarde autour de toi. அடுத்து ஒரு சத்தத்தை கேட்கும் பொழுது நீயும் அதை கேட்டியா என்று கேட்பதற்கு Tu l'as entendu aussi? Tu l'as entendu aussi? நீ குப்பை பைகளை வெளியேற்றினியா என்று கேட்பதற்கு Tu as sorti les poubelles? T'as sorti les poubelles? என்று கேட்கலாம். அடுத்து எனக்கு மிக அதிகமாக வேண்டும் என்று கேட்பதற்கு Je veux beaucoup plus. Je veux beaucoup plus. அடுத்து நீங்கள் புக் செய்த ஒரு டிக்கெட்டை கேன்சல் செய்வதாக இருந்தால் Je voudrais annuler mon billet s'il vous plaît. Je voudrais annuler mon billet s'il vous plaît என்று கேட்கலாம். அடுத்து உங்களை தொந்தரவு செய்வதற்கு மன்னிக்கவும் என்று கேட்பதற்கு Désolé de vous déranger. Désolé de vous déranger. அடுத்து சிங் அடைத்து விட்டது என்று சொல்வதற்கு L'évier est bouché. L'évier est bouché என்று கூறலாம். அடுத்து நான் ஒரு மாதத்தில் திரும்பி வருவேன் என்று கூறுவதற்கு Je serai de retour dans un mois. Je serai de retour dans un mois. எனக்கு ஒரு கார் தேவைப்படுகிறது என்று கூறுவதற்கு J'ai besoin d'une voiture. J'ai besoin d'une voiture. அடுத்து உங்களை கவனித்துக் கொள்ளுங்கள் என்று கூறுவதற்கு Prenez soin de vous. Prenez soin de vous. நான் மது அருந்துவதில்லை என்று கூறுவதற்கு Je ne bois pas d'alcool. Je ne bois pas d'alcool. அல்லது Je bois pas d'alcool என்று கூறலாம். இது பயனுள்ளதாக இல்லை என்று கூறுவதற்கு Ce n'est pas utile. Ce n'est pas utile. C'est pas utile என்று கூற வேண்டும்.
அடுத்து நான் இரத்த பரிசோதனை செய்ய வேண்டும் என்று சொல்வதற்கு je dois faire une prise de sang. Je dois faire une prise de sang. அடுத்து எனக்கு இணையதளத்தில் உலாவுவது பிடிக்கும் என்று கூறுவதற்கு j'aime surfer sur internet. J'aime surfer sur internet என்று கூற வேண்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்யுங்கள், உங்களுடைய நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.